நான் உங்க தன்வி. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு திருக்குறள் கதை சொல்ல போறேன். வாங்க பார்க்கலாம். ஒரு ஊர்ல 2 நண்பர்கள் இருந்தாங்களாம். ஒருத்தர் பேரு சுண்டர், இன்னொருத்தர் பேரு கடீர். கடீர் கிட்ட வேண்டாத குணம் ஒன்று இருந்துச்சாம். அது என்ன குணம்னா, எதை பற்றியாரு யாரை பற்றியாரு கொடை சொல்லிட்டே இருப்பானாம். ஒரு நாள் சுண்டரும் 4 நண்பர்களும் பேசிட்டு இருந்தாங்களாம். அத பார்த்த கடீரும் ஆர்வத்தோட அவங்க பக்கத்துல போனானாம். கடீரை பார்த்த அந்த 4 நண்பர்களும் விலகி சென்று விட்டார்களாம். இதனால சோகம் அடைந்த கடீர், ஏன் என்னை பார்த்தால் மட்டும் எல்லாருமே விலகி போயிறாங்க அப்படின்னு கேட்டானாம். இன்னுமா புரியல கடீர்? இல்ல, எல்லாத்துக்கும் நீதான் காரணம் அப்படின்னு சொன்னானாம் சுண்டர். நான் என்ன பண்ணேன்? மற்றவங்க கிட்ட இருக்கிற குறையதானே நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னானாம் கடீர். யார்கிட்டதான் குறையில கடீர்? உன்கிட்ட ஒரு குறை இருக்கு. நீ யாரை பற்றியாரு எதை பற்றியாரு குறை சொல்லிட்டே இருப்ப. நீ மற்றவங்க கிட்ட பேசும்போது நிதானமா யோசிச்சு பேசினா நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னு சொன்னா சுண்டர். இதை கேட்ட கடீர் தன் தவறை உணர்ந்து அவனை மாற்றிக்கொண்டானாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுல இருந்து என்ன கத்துக்கிறோம்னா, நம்ம மற்றவங்க கிட்ட பேசும்போது நிதானமா யோசிச்சு நாவை அடக்கி பேசணும்னா நமக்கு கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. சரி, இந்த கதைக்கான திருக்குறள் என்னன்னு பார்க்கலாமா? யகாவாராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. பொருள்: ஒருவர் எதை காக்க முடியவிட்டாலும் நாவையாடு காக்க வேண்டும். அப்படி காக்கவிட்டால் சொல் குற்றத்தில் அகப்பட்டு துன்பப்படுவர். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். மீண்டும் ஒரு திருக்குறள் கதை சந்திக்கலாம். நன்றி.